அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரஹாத் அகாடமி. பிரவீன்குமாரோடைய அன்பு வணக்கங்கள். ஸோ டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கணிதம், அதாவது ஆப்டிடியூட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ டுடே எல்சிஎம் ஹெச்சிஎஃப் உடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்டு அதாவது ஃபார்முலா அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம மாடல் வைஸாக நம்ம மேக்ஸுக்கு வீடியோ போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது இப்போ தான் மேக்ஸுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ நான் போடுறேன். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எல்சிஎம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா மீசிமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அடுத்தது ஹெச்சிசிஎஃப் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்வாங்க. ரெண்டு பேரும் சொல்லலாம். அப்படி இல்லைனா மீப்பெரு பொது வகுத்தி, அதாவது மீப்போவா மீப்போக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் உடைய அந்த அப்ரிவியேஷன். ஸோ அதனால் அதை பார்த்துக்குங்க. முதல்ல நம்ம எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி சில கான்செப்ட்ஸ் பார்க்கணும். அதை முதல்ல பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வகுத்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணை நம்ம வகுக்கிறோம், ஓகேங்களா. அப்போது ஒரு எண்ணை நம்ம வகுப்பதற்கு ஒரு எண்கள் தேவைப்படும். அந்த எண்கள் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா வகுத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் 36ன்னு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அந்த 36 என்ற நம்பரை நம்ம எந்த நம்பராலலாம் வகுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1ஆலையும் 1, 2, 3, 4, 6, 9, 12, 18, 36. ஸோ இந்த எல்லா நம்பர்லேயும் நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த 36 அப்படின்ற நம்பரை நம்மளால் வகுக்க முடியும். ஸோ அதை மாதிரி அந்த எண்ணை வகுத்து 0 வரணும், ஓகேங்களா. ரிமைண்டர் 0 வந்ததுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வகுத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ வகுத்தினா என்னென்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி எண்களை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று பகா எண்கள், இன்னொன்று பகு எண்கள். பகா எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதில் ரெண்டு வகுத்திகள் மட்டும்தான் இருக்கும். அதாவது ஒன்று அந்த எண்ணோடு வகுக்கும், எந்த எண்ணை கொடுக்குறோமோ அந்த எண்ணோடவே வகுக்கும். இன்னொன்று ஒன்றால் வகுக்கும். ஸோ ஒன்றாலும் அதே தன்னாலும் வகுக்கும் எண்கள் பகா எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பகு எண்கள் அப்படின்னா என்னென்னா, இரண்டிற்கும் மேற்பட்ட வகுத்திகள் இருக்கும். அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, 36க்கு இதுக்கு நிறைய வகுத்திகள் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய வகுத்திகள் இருக்கும். அதை நம்ம பகு எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதன் பிறகு நம்ம பார்க்க போகிறது மடங்குகள். என்னது மடங்குகள்? மடங்குகள்னால் என்னென்னா, ஒரு எண் இருக்குது, அந்த எண்ணை அதே எண்ணால் பெருக்கும்போது அடுத்தடுத்து என்ன நம்பர்ஸ் வருதோ அது அதனுடைய மடங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ 4 என்ற எண்ணுடைய மடங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது 4, 8, 12, 16, 20, 24, 28 அந்த மாதிரி கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கும், ஓகேங்களா. எக்ஸட்ரா. ஒரு எண்ணால் மீதியின்றி வகுப்படும் எண்கள் அனைத்தும் அந்த எண்ணுடைய மடங்கு, ஓகேங்களா. ஸோ ஒரு எண்ணால் நம்ம ஒரு எண்ணை வகுக்கிறோம், அதனுடைய மீதி என்னன்னு 0 தான் வரணும், ரிமைண்டர். ஸோ இந்த மாதிரி ரிமைண்டர் 0 வர மாதிரி இருக்கிறது எல்லாமே அதனுடைய மடங்குகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்போது நம்ம ஹெச்சிசிஎஃப் எப்படி காணலாம், எந்த முறையில் காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹெச்சிசிஎஃப் 2 டைப்ஸ் பெற முடியும். ஒன்று காரணி முறை, இன்னொன்று பொது வகுத்தி முறை. நம்ம மோஸ்ட்லி இந்த மெத்தடில் தான் போடுவோம். பொது வகுத்தி முறைன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ 2 வகுத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு 30, 42 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த 30, 42 நம்ம ஹெச்சிசிஎஃப் பார்க்கணும். ஸோ அப்போது 30ன்னு இருக்குது, டான வகுத்தில் போட்டிங்கன்னா 30, 30, 14 42, அதாவது 30, 14 42 வரும். ஸோ இதை 2ஆல் வகுக்க முடியுமா? ஸோ அது 5, 7. ஸோ இதில் ஹெச்சிசிஎஃப்ல ஒரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே இந்த 2 நம்பரையும் ஒரே நம்பரால் வகுக்க முடியணும். அதுக்கப்புறம் வகுக்க முடியலன்னா அதோடு நம்ம நிறுத்திக்கணும். இப்போ 5 இருக்குது, இங்கே 7 இருக்குது. இதை தனித்தனியாக 5ஆலையும் தனியாக 7ஆலையும் தான் வகுக்க முடியும். ஸோ ரெண்டுமே ஒரே நம்பரால் நம்மளால் வகுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதால அதோடு நிறுத்திக்கணும். அப்போது மீப்போவான்றது எப்போ கடைசியாக அந்த நம்பரை ஒரே நம்பரால் வகுக்க முடியுதோ அதோடு நிறுத்திக்கணும். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த பக்கம் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கிங்க, 3 × 2. ஸோ மீப்போவா இது நான் ஆன்சர் 6. இது ஒரு எக்ஸாம்பிள். இதுவே எல்சிஎம்மாக இருக்கும்போது இது ஃபுல்லாகவே சேர்த்து பெருக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம எல்சிஎம் பார்க்கும்போது பார்க்கலாம். அடுத்தது பொது வகுத்தி முறை அப்படின்னு பார்க்கும்போது அதே 30, 42 எடுத்துக்கிறோமா. ஸோ இப்போ இந்த 30 எந்தெந்த நம்பர்லலாம் நம்ம வகுக்க முடியும், 42 எந்தெந்த நம்பராலாம் வகுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 5, 6, 10, 15, 30. இது எல்லாமே 30ல் வகுப்படக்கூடிய நம்பர். அதன் பிறகு 42ன்னு பார்க்கும்போது 1, 2,
3 6 7 14 21 42 இது எல்லாமே வந்து இதனுடைய வகுப்பட நம்பர் 42 வந்து வகுக்கக்கூடிய நம்பராக வந்து இருக்கும், மீதி இன்றி வகுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதனுடைய பொது வகுத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். பொதுவாக இது ரெண்டுத்துலேயும் இருக்கிற வகுத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் 1 இருக்குது, இதுலேயும் 1 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. அதன் பிறகு இதுலேயும் 6 இருக்குது, இதுலேயும் 6 இருக்குது. அதன் பிறகு வந்து ரெண்டுமே வந்து பொதுவாக வந்து இருக்காது. ஸோ அதனால் 1 2 3 6 இதில் எது ரொம்ப பெரிய வகுத்தியோ அதுதான் இதனுடைய மீப்போவா அதாவது HCFஆக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பொது வகுத்தி முறை மூலமாக வந்து நம்ம HCFஐ கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து சிலது பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து 2 எண்களுடைய மீப்போவை வந்து கேட்குறாங்க. அதாவது அடுத்தடுத்து நம்ம வர நம்பருடைய HCF கேட்டாங்கன்னா அதோட ஆன்சர் வந்து 1. இப்போ உதாரணத்துக்கு 4 5 இது அடுத்தடுத்து வர நம்பரா? ஸோ அடுத்தடுத்து வர நம்பருடைய HCF வந்து என்னவாக இருக்கும்? 1ஆக தான் இருக்கும். ஏன்னா 4 தனியாக 4ஆலையும் 5 தனியாக 5ஆலையும் வகுக்க முடியும், இல்லை அந்த 1ஆல் வகுக்க முடியும். ஸோ ரெண்டுமே வந்து 1ஆல் தான் வகுக்க முடியும். இப்போ 4 5ன்னு இருக்குன்னா ஸோ ரெண்டுத்தையும் பொதுவாக வகுக்கிற வகுத்தி வந்து என்னது 1. அப்போ திரும்பி 4 5 வரும், ரிப்பீட்டடாக அதே தான் வரும். ஸோ அதோட ஆன்சர் வந்து 1. அதேமாதிரி இரு பகா எண்களுடைய மீப்போவா, பகா எண்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய மீப்போவா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1ஆக தான் இருக்கும். ஓகேங்களா? அது எப்போவுமே வந்து இப்போ எத்தனை நம்பர் பகா எண்கள் கொடுத்தாலும் அது வந்து ஒன்றாக வந்து பொருந்தாது, ஒரே நம்பரில் வந்து வகுக்க முடியாது. ஸோ அதனுடைய ஆன்சர் வந்து என்னவாக இருக்கும்? 1ஆக தான் வந்து இருக்கும். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது எல்சிஎம் காணும் முறை. எல்சிஎம் காணும் முறையில் என்ன பார்க்க போகிறோம்? அதுலேயும் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து காரணி முறை, இன்னொன்று வந்து மடங்குகள் முறை. காரணி முறை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 48 60ன்ற ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி HCF பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோடைய கண்டினியூவாக அது கொஞ்சம் பண்ணணும். இப்போது 4ஆல் வகுக்கலாம், 12 நாள் 48, 5 நாள் 60. திரும்பி இது 3ஆல் வகுக்கலாம், 4 12, 5 5. ஸோ இப்போது HCFனால் நம்ம இதோடு நிறுத்திப்போம், கரெக்டாக? பட் ஆனால் LCMல இதோடு சேர்த்து நம்ம பெருக்கணும். ஸோ அதனால் 4 × 3 × 4 × 5ன்னு பார்க்கும்போது 4 12, 12 நாள் 48, 48 × 5 வந்து 240. ஸோ இதுதான் வந்து இதோடைய LCM உண்டான ஆன்சர். அடுத்தது மடங்குகள் முறை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முன்னாடியே பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மடங்குகள் தான். இப்போ 12 18 சாரி இது 18 கிடையாது 8. ஓகேங்களா? 12 8 அப்படின்ற ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 2 நம்பரில் வந்து அதனுடைய மடங்குகளை வந்து நம்ம வந்து எழுதுகிறோம், மடங்குகளின் அடிப்படையில் வந்து எழுதுகிறோம். 12 24 36 48ன்னு சொல்லிட்டு 12இன் மடங்குகள் வந்து எழுதணும். ஸோ எக்ஸட்ராவாக போயிட்டு இருக்கும். அதேமாதிரி 8இன் மடங்குகள் எழுதும்போது எக்ஸட்ராவாக போயிட்டுருக்கும். ஸோ இது ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிற மடங்குகள் வந்து எது தனித்தனியாக எடுத்து எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 24, அதன் பிறகு 48, அதன் பிறகு 72. இப்போ எடுத்து எழுதிட்டோமா? இதில் ரொம்ப சிறிய மடங்கு வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இதோடைய என்னவாக இருக்கும்? எல்சிஎம்மாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதோடைய எல்சிஎம். இது வந்து மடங்குகளின் முறையில் வந்து நம்ம வந்து பார்க்குறது. அடுத்தது HCFக்கும் LCMக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தொடர்பு வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு HCFையும் ஒரு LCMையும் வந்து நம்ம பெருக்கிறதுக்கும் 2 எண்ணு கொடுத்துருப்பாங்க. அந்த 2 எண்ணும் பெருக்கிறதுக்கும் என்னவாக இருக்கும்? சமமாக இருக்கும். அதாவது HCF ஒரு நம்பர் இருக்குது, அதை LCMோட பெருக்கிறோம். அப்படி பெருக்கும்போது 2 நம்பர் வந்து நம்ம வந்து X Y அப்படின்ற ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிறோன்னு வச்சிங்களேன், அது 2ம் பெருக்கிறதுக்கு என்னவாக இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து அங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது மற்றொரு எண்ணை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு எண்ணு கொடுத்துட்றாங்க, ஒரு LCMம் கொடுத்துட்றாங்க, HCFம் கொடுத்துட்றாங்க. என்னென்ன கொடுத்துருவாங்கன்னா HCF LCM கொடுத்துருவாங்க, ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அப்போது இன்னொரு எண்ணு கேட்குறாங்க பார்த்தீங்களா, அந்த 2வது எண்ணை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்குண்டான ஃபார்முலா தான் இது. இப்போ பாருங்கள், இப்போது HCF LCM கொடுத்துட்றாங்க, ஒரு எண் வந்து கொடுத்துட்றாங்க, அதுதானே கணக்கு. ஸோ அந்த ஒரு எண்ணை கொடுத்துட்றாங்களா, ஸோ அந்த ஒரு எண்ணை கொடுக்கும்போது இப்போ 2ஆம் எண்ணை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்க. அப்போ 2ஆம் எண்ணிங் வந்துடுச்சுன்னா இந்த இது வந்து இந்த பக்கம் போகுது, இப்படி போகும்போது என்னவாக வரும்? வகுத்தலில் போயிடும். இந்த முதல் எண் அப்படின்றது வந்து கீழே வந்துடும். ஸோ அதை தான் இங்கே மாற்றி மற்றொரு எண்ணை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால் HCF அண்ட் LCM ஆல்ரெடி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களே, அந்த எண்ணு வந்து கீழே வந்துடும். ஸோ இப்படி வந்து நம்ம அந்த எண்ணை வந்து கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது பின்னங்களில் வந்து HCF LCM கேட்டாங்கன்னா அதை எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னா HCF வந்து பின்னங்களில் கொடுத்து கேட்குறாங்க. அதாவது 1/4
3/2 இதோடைய HCF கேட்குறாங்க அப்படின்னு வச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் இது எப்படி வந்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டுனா, தொகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் தொகுதி, கீழே இருக்கிறது எல்லாமே பகுதி. x/y அப்படின்னு இருக்குதுன்னா மேலே எக்ஸுன்றது தொகுதி, கீழே இருக்கிறது வந்து பகுதி. இப்போது HCF கேட்டாங்கன்னா தொகுதியில் வந்து HCF கண்டுபிடிச்சிட்டு கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணணும், LCM வந்து கண்டுபிடிக்கணும். அதுவே LCM கேட்டாங்கன்னா மேலே இருக்கிறதுக்கு வந்து LCM கண்டுபிடிச்சிட்டு கீழே இருக்கிறதுக்கு HCF வந்து கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து இதோடைய ஃபார்முலா. ஒன்றும் இல்லைங்க, HCF கேட்டாங்கன்னா மேலே இருக்கிறது HCF கண்டுபிடிக்கணும், LCM கேட்டாங்கன்னா மேலே இருக்கிறதுக்கு LCM கண்டுபிடிக்கணும், எது இல்லையோ அதை வந்து கீழே வந்து கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது தசம எண்கள், அதாவது புள்ளி வச்ச நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுத்து கேட்டாங்கன்னா அதை வந்து நம்ம எப்படி வந்து LCM அண்ட் HCF வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. தசம எண்களாக கொடுக்கும்போது 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த தசமதிப்புகளை, தசம எண்கள்னால் அதை புள்ளி வச்ச நம்பரை முழு எண்ணாக வந்து மாற்றணும். உதாரணத்துக்கு 0.1ன்னு இருக்குன்னா அதை 1 அப்படின்ற மாதிரி ஒரு முழு நம்பராக வந்து நம்ம மாற்றணும். ஓகேவா? அதன் பிறகு அது பின்னமாக மாற்றணும். சப்போஸ் அந்த மாதிரி இல்லைன்னா அதை பின்னமாக மாற்ற வேண்டும். மாற்றிய பிறகு தான் அதற்கு வந்து நம்ம HCFஓ அல்லது LCMஓ நம்ம வந்து பார்க்கவே முடியும். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துறோம், 1.08, 0.36, 0.9 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதோட LCM கண்டுபிடிக்கணும். இப்போ நல்லா கவனிங்க, இதில் 2 டிஜிட் தள்ளி முன்னாடி புள்ளி இருக்குது. ஓகேவா? இதுலேயும் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி இருக்குது, இதில் 1 டிஜிட் இருக்குது. ஸோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த 0.8, அதாவது 2 டிஜிட்டு தானே இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம அதை 100ஆல் வந்து பெருக்கணும். இப்போ 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருந்தால் அதை 10ஆலையும், 2 டிஜிட் வந்து புள்ளி இருந்தால் அதை 100ஆலையும், 3 டிஜிட் புள்ளி இருந்தால் அது 1000ஆலையும் வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் 2 டிஜிட் தள்ளி தானே புள்ளி இருக்குது. ஸோ அதனால் அதை 100ஆல் பெருக்கும்போது அதோட ஆன்சர் என்ன வரும், 108ன்னு வரும். 1.08க்கு 0.36க்கு 36, 0.9க்கு 90ன்ட்டு வரும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், டானாவகத்தில் போட்டு இது பண்ணுறோம். ஸோ 2ஆல் வகுக்கும்போது 54 2 108, 18 2 36, 45 2 வந்து 90. ஸோ இதை வந்து 3ஆல் வந்து பொதுவாக வகுப்படுமா. ஸோ இப்போ 3ஆல் வகுப்படும் போது 18 3 54, 6 3 18, 5 3 45. ஸோ இதுவும் 3ஆல் வகுப்படுமா. ஸோ 6 2 18, 6 18, அப்புறம் 7 3 6, 5 3 5. ஸோ இதில் வந்து நம்ம என்ன கேட்குறாங்க, மீபோவா மீசிமான்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம இதில் வந்து நம்ம மீபோவா மட்டும் நம்ம காண்கிறோம். என்ன கேட்குறோம், HCF மட்டும்தான் பார்க்க போகிறோம். HCF தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த பக்கம் இருக்கிறத மட்டும் பெருக்கினா போதுமா. ஸோ 7 3 6, 6 3 18. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 100ஆல் வந்து வகுக்கிறோம். அப்படி 100ஆல், ஏன்னா 100ஆல் தானே பெருக்கணும். அப்போ திரும்பி அதை 100ஆலே வகுக்கும்போது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போது ஒரு ஸ்தானம் 2 ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி வந்துடுமா. அப்போது 0.18. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய ஆன்சர் வந்து வரும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து வகுத்தல் முறையில் HCF, அதாவது எப்படி வந்து நம்ம ஒரு HCF வந்து வகுத்தல் முறையில் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். பெரிய எண்ணை வந்து சிறிய எண்ணால் வந்து நம்ம என்ன பண்ணணும், வகுக்கணும். பெரிய எண்ணை சிறிய எண்ணால் வந்து வகுக்கணும். அப்படி வகுக்கும்போது கிடைக்கிற மீதியை கொண்டு இதற்கு முன்னாடி ஒரு நம்பர் வகுத்துருக்கும் பார்த்தீங்களா, அந்த நம்பரை போட்டு அதை வகுக்கணும். திரும்ப வந்து நம்ம மீதி 0 கிடைக்கிற வரைக்கும் வகுத்துக்கிட்டே அது ரிப்பீட்டடாக போயிட்டுருக்கணுங்க. அடுத்தது கடைசி வரும் வகுத்தியே 0வாக வரணும். கடைசியில் வர வகுத்தி 0 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து அந்த எண்ணுடைய மீபோவாக இருக்கும், HCFஆக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும் பாருங்கள். எக்ஸாம்பிளில் 2923ன்னு இருக்கா. ஸோ இதை 3239 இதனுடைய மீபோவா வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் பெரிய எண் வந்து எது, அது எடுத்துங்க 3239. அதை வந்து 2923 வகுக்கும்போது ஒரு வாட்டி தான் வகுப்படும். கரெக்டாக. ஸோ 2923 அதுலேருந்து இதை கழிச்சுன்னா 316ன்ட்டு ஆன்சர் கிடைக்குது. இப்போது அடுத்த ஸ்டெப் என்னது, முன்னாடி கொண்ட வகுத்தி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதில் போட்டு வகுக்கணும். ஸோ அப்போ முன்னாடி நம்ம 2923 இது தானே போட்டோம். ஸோ இதை எடுத்துக்கிட்டு வந்து இதுக்குள்ளே போடுறோம். போட்டு வகுக்கும்போது 9 வாட்டி இந்த 316 வந்து அடங்குது. ஸோ 2844 அப்படின்னு வருது. ஸோ இதுலேருந்து இது கழிச்சுன்னா ஆன்சர் வந்து என்ன வருது, 79ன்னு வருது. இப்போது இங்கே வந்து என்ன போட்டோம், 316, அதை எடுத்துன்னு வந்து இங்கே போடணும். போடும்போது 479 316. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு என்ன வருது, 0. ஸோ இந்த மாதிரி 0 வர வரைக்கும் நம்ம ரொட்டீனாக வகுத்துக்கிட்டே போகணும். ஓகேங்களா. ஸோ கடைசியாக வர 0 வரும்போது நம்ம ஒரு வகுத்தி வந்து வகுத்தோம் பார்த்தீங்களா, அதுதான் இதனுடைய மீபோவாக இருக்கும். இதுதான் வந்து இதோடைய ரூல்ஸை வந்து சொல்லுது. உங்களுக்கு புரியலனா திரும்பி இதை ரிப்பீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். அடுக்குகளின் மீபோவா மீசிமா.
ஸோ அடுக்குகளில் வந்து மீப்போவா அதாவது ஹெச்சிசிஎஃப்யும் எல்சிஎம்மையும் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீப்போவா அடுக்குகளுடைய குறைந்த அடுக்காக இருக்கும், எல்சிஎம்மாக இருந்தால் பெரிய அடுக்காக இருக்கும். இதுதான் வந்து ரூல்ஸ். அடுக்கு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், 2 க்யூப் 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 இன்ட்டு 7 ஸ்கொயர், 2/4 இன்ட்டு 3 இன்ட்டு 5 ஸ்கொயர் இன்ட்டு 11, 2 ஸ்கொயர் இன்ட்டு 3/4 இன்ட்டு 5 க்யூப் இன்ட்டு 7 இன்ட்டு 11 ஸ்கொயர். ஸோ இதில் ஹெச்சிசிஎஃப்னாலே என்ன, அடுக்களுடைய இருக்கிற நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது குறைவாக இருக்கணும். குறைவாக இருந்ததுன்னா அது ஹெச்சிசிஎஃப். ஸோ அதன் அடிப்படையில் 2 ஸ்கொயர் இதில் பார்த்தீங்கன்னா 2 க்யூப் இருக்குது, இங்கே 2/4 இருக்குது, இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஹெச்சிசிஎஃப்பில் சின்னது. ஸோ 2 ஸ்கொயர். அடுத்தது இதில் 3 இருக்குது. ஓகேங்களா. ஸோ 3 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ இதில் 3 ஸ்கொயர்னு இருக்குது, இங்கே 3 இன்ட்டு இங்கே 3/4ன்னு இருக்குது. ஸோ இதுதானே சின்னது, அதனால் 3. அடுத்தது வந்து இதுலேயும் 5 இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது. ஸோ இதில் சின்னதுன்னு பார்த்தீங்கன்னா 5ன்றது தான் சின்னது. ஸோ 5. சார் இதில் வந்து 7 ஸ்கொயர் இருக்குது, இதில் 7 இருக்கா, இல்லை. ஸோ ஒன்றுத்தில் ஒரு நம்பர் இல்லைனாலும் அதை அப்படியே விட்டுடணும். அதன் அடிப்படையில் 11 பார்த்தோன்னா இதில் இல்லை. ஸோ அதனால் அதை விட்டுடணும். ஸோ அப்போ அதனுடைய ஹெச்சிசிஎஃப் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 இன்ட்டு 5. இதுதான் இதோடைய ஹெச்சிசிஎஃபாக இருக்கும். இதுவே எல்சிஎம் பாருங்கள், எல்சிஎம்மாக இருந்தால் அந்த அடுக்குகளின் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லாமல் ஒன்றுத்தில் இல்லைனாலும் பரவாயில்ல, அதை நம்ம வந்து சேர்த்து வந்து எழுதிக்கலாம். பெரிய அடுக்கு எதில் வந்து அது அதிகமாக இருக்கோ அதை வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் 2ன்னு பார்த்தா 2/4, அதுக்கப்புறம் 3ன்னு பார்த்தோன்னா 3/4, அதன் பிறகு 5ன்னு பார்த்தோன்னா 5 க்யூப் வந்துடுச்சிங்களா. சார் இதில் வந்து 7 ஸ்கொயருன்றது இல்லை. பட் நீங்கள் ஏன் 7 ஸ்கொயர் போட்டுக்கிறீங்க, எல்சிஎம்மாக இருந்தால் இதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, மிச்சம் இருக்கிறதுல எது வந்து பெரிய அடுக்காக இருக்கோ அதை எடுத்து இது போட்டுக்கலாம். ஸோ 7 ஸ்கொயர், அதன் பிறகு இங்கே 11 வந்து இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, 11 ஸ்கொயர் நம்ம போடலாம். ஸோ இதுதான் வந்து இதனுடைய எல்சிஎம். ஓகேங்களா. ஸோ அடுக்குகளில் வந்து இப்படி தான் வந்து ஹெச்சிசிஎஃப் அண்டு எல்சிஎம் வந்து பார்க்கணும். அடுத்தது விகிதத்தின் மூலம் எல்சிஎம் மற்றும் ஹெச்சிசிஎஃப் காண. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 எண்களை வந்து கொடுக்குறாங்க, ஒரே பொது எண்ணால் அதை வந்து நம்ம வகுக்கணும். அப்படி வகுக்கும்போது கடைசியாக வகுக்க முடியாத சுச்சுவேஷனில் கிடைக்கிற எண்ணு தான் வந்து அதனுடைய ஹெச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம்மை வந்து காணுவதற்கு உதவியாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2436 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து விகிதத்தில் கண்டுபிடிக்கணும்னா அதை அப்படியே பாருங்கள், 24 × 36. ஓகேவா. ஸோ அப்போ 12 2 அளவுக்குலாம். ஸோ 12 2 24, 18 2 36, திரும்பி 2 அளவுக்குலாம் 6 2 12, 9 2 18, இது 3 அளவுக்குலாம் 2 3 6 3 9. இதுக்கு மேலே வந்து இதை வந்து ஒரே நம்பர் அளவுக்கு 1ஆல் மட்டும்தான் வகுக்க முடியும். ஸோ அதனால் இதை அப்படியே நிறுத்திக்கிங்க. இப்போது இதனுடைய ஃபஸ்ட்டு ஹெச்சிசிஎஃப்பை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. எதனுடைய ஹெச்சிசிஎஃப்பை, இதனுடைய ஹெச்சிசிஎஃப். அப்போ இதனுடைய ஹெச்சிசிஎஃப் வந்து என்னது, 2 4 4 12. ஸோ ஆன்சர் 12. இப்போ அந்த எண்ணை வந்து நம்ம விகிதங்களாக கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த எண்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு விகிதம். ஆல்ரெடி விகிதம் வந்து என்னன்னு கொடுத்துருக்கோம், 2:3. என்னது இந்த வந்துட்டு பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து விகிதமாக இருக்கும். ஸோ அதனால் ஹெச்சிசிஎஃப் இன்ட்டு விகிதம் வந்து என்னது, 2:3. ஸோ இதை வந்து நம்ம பெருக்கிறோம். அப்போ 12 2 24, இங்கே 36. ஸோ இதுதான் வந்து இதோடைய ஆன்சராக இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, இதில் எல்சிஎம் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்சிஎம்னா ஒன்றும் இல்லை, ஹெச்சிசிஎஃப் பார்த்துட்டோமா, அந்த ஹெச்சிசிஎஃபோடைய ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு விகிதம் இன்ட்டு செகண்டு விகிதம் அப்படி பெருக்கும்போது ஹெச்சிசிஎஃப் 12 இன்ட்டு ஃபஸ்ட்டு விகிதம் எவ்வளோ 2 இன்ட்டு செகண்டு விகிதம் 3. ஸோ 12 2 24, அந்த 24 இன்ட்டு 3 வந்து 72. ஸோ இதுதான் வந்து இதனுடைய ஆன்சர். இதுதான் வந்து எப்படின்னு சொல்கிறதுன்னா, விகிதத்தின் அடிப்படையில் ஹெச்சிசிஎஃப்யோ இல்லை அந்த எண்களையோ அதில் எல்சிஎம்மையோ கண்டு பார்க்குற மெத்தட். அடுத்தது வந்து ஹெச்சிசிஎஃப் காணுதல். இதில் வந்து எப்படி ஹெச்சிசிஎஃப் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 எண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வந்து இருக்கும்போது அதனுடைய எல்சிஎம் வந்து கொடுத்துருவாங்க. அதனுடைய ஹெச்சிசிஎஃப் கேட்டானா எல்சிஎம்மை அந்த விகிதத்தால் வந்து வகுக்க வேண்டும். இதுதான் வந்து ரூல்ஸ். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் பாருங்கள், இரு எண்களுடைய விகிதம் 5:8, அதனுடைய எல்சிஎம் வந்து 240ன்னு கொடுத்துட்டான். என்ன கேட்குறான், ஹெச்சிசிஎஃப் கேட்குறான். அப்போ இது வந்து வகுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ ஹெச்சிசிஎஃப் கேட்டால் அந்த எல்சிஎம்மோட ஃபஸ்ட்டு விகிதத்தையும் செகண்டு விகிதத்தையும் வகுக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு விகிதம் எல்சிஎம் வந்து எவ்வளோ, 240. அப்போது 240 டிவைடட் பை
ஃபஸ்ட்டு விகிதங்கள் முதல் விகிதம் இன்ட்டு ரெண்டாவது விகிதம் 5 இன்ட்டு 8. ஸோ இப்போ இதை வகுத்தா நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா 6 அப்படின்றது வரும். ஓகேங்களா? அப்போ 8ன்னு இருக்கா? ஸோ 8ன்னு இருக்கும்போது ஒரு நிமிஷம் 4 8 8 3 8 24 30 1 5 5 6 5 30. ஸோ அந்த ஆன்சர் வந்து 6ன்னு வருது. ஸோ அப்போ அந்த எண்ணை வந்து நம்ம காணணும்னா அந்த விகிதம் இருக்கா, அந்த விகிதத்தோடு அந்த வந்த ஆன்சர் HCF இருக்குல்ல, அதை பெருக்குனா அந்த விகிதம் வந்துடும். ஸோ விகிதம் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5:8. இப்போது எல்சிஎம் வந்து எவ்வளோ 6. அப்போது இதை வந்து பெருக்கணும் IR 30, அதுக்கப்புறம் 8R 48. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதோடைய ஆன்சர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து HCF அண்ட் LCMல அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். இது வந்து ஒன்லி ஃபார்முலா மெத்தட் மட்டும்தான். அடுத்த கிளாஸில் வந்து கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.